السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا يقاتلون في سبيل الله والذين كفروا يقاتلون في سبيل الطاغوت فقاتلوا أولياء الشيطان إن كيد الشيطان كان ضعيفا. صدق الله العظيم. قال النبي عليه الصلاة والسلام: إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار كما قال عليه الصلاة والسلام. அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இவ்வுலகிற்கு மக்களை ஓரிரையின் பக்கமும் நேர்வழியின் பக்கமும் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அழகிய முன்மாதிரியாகவும் சிறந்த அருட்குறையாகவும் இறுதி தூதராகவும் அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும், அவர்கள் வலியுற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இன்னும் வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக உங்களிலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே 4வது அத்தியாயம் 76வது வசனம், சூரத்துன் நிசா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான்: ஈமான் கொண்ட விசுவாசிகள் அல்லாஹ்வின் வழியில் போராடுவார்கள். அதே நேரத்தில் ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்கள் ஷைத்தானுக்காக, அநியாயத்திற்காக போராடுவார்கள். ஃபீ சபீலில்லாஹ் வல்லதீன கஃபரு யுகாத்திலூன ஃபீ சபீலித் தாகூத். அதாவது அநியாயத்திற்காக, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் போராடுவார்கள். என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். ஆகவே முஃமின்களே, நீங்கள் அநியாயத்தை எதிர்த்து போரிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே 4வது அத்தியாயம் 76வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்று நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு சம்பவம், பாலஸ்தீன், அதாவது ஹமாஸுக்கும் பாலஸ்தீனை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலே ஒரு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த உடன்பாடு எகிப்திலே வைத்து கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதை இஸ்ரேல் பின்பற்றுமா? இஸ்ரேல் இந்த உடன்பாட்டை முழுமையாக பின்பற்றுவார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். ஏனென்றால் இதற்கு முன்பு எத்தனையோ உடன்படிக்கைகள், எத்தனையோ ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்பட்டன. 2005 எத்தனையோ ஒப்பந்தங்கள், எத்தனையோ உடன்படிக்கைகள். சமீபத்தில் கூட சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கா அதிபரினுடைய பிறந்த நாள். அப்போ ஹமாஸுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. என்ன அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க, அவர் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டை கொடுப்பாரு. அதாவது அவருடைய பிறந்த நாளுக்கு, டொனால்ட் ட்ரம்புடைய பிறந்த நாளுக்கு, அமெரிக்க அதிபரினுடைய பிறந்த நாளுக்கு ஹமாஸ் ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமா.
என்ன கிஃப்ட் என்று சொன்னால், உடனடியாக அந்த கைதிகளை விடுதலை செய்யுங்கள், அவர் உங்களுக்கு ஒரு பரிசை கொடுப்பார் என்று சொன்னார்கள். ஆனால் ஹமாஸ் சொன்ன பிரகாரம் நடந்து கொண்டது. கைதிகளில் சிலரை அவர்கள் விடுவித்தார்கள். ஆனால் போர் நிறுத்தப்படவில்லை. அதை மீறி இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது குண்டு மழை பொழிந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது கூட நேற்று எகிப்தில் வச்சு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. 2 குழுவுக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குண்டு மழை பொழிந்து கொண்டு இருக்கின்றது பாலஸ்தீனத்தில். என்னன்னு கேட்டால், நாங்கள் எங்களுடைய அமைச்சரவையை கூட்டி அதில் முடிவெடுத்து இதுக்கு ஒப்புதல் கொடுத்தால்தான் இந்த குண்டு போடுவதை நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உலகத்தினுடைய அந்த சட்டங்கள், நீதி, நியாயம், இது எதுக்குமே நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சர்வதேச நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பிக்குது. நெத்தன்யாகு இருக்கார் இல்லையா, இஸ்ரேலினுடைய அதிபர், அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்குது. நீ போர் குற்றவாளி, குழந்தைகளையும் பெண்களையும் ஆஸ்பத்திரியிலும் பள்ளிக்கூடங்களிலும் குண்டை போட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி பிடிவாரண்ட் பிடிக்கப்படுகின்றது. பிடிவாரண்ட் போடப்பட்டால், அதாவது சர்வதேச நீதிமன்றத்தால் பிடிவாரண்ட் போடப்படுமையானால் எந்த நாட்டுக்கும் அவர் போக முடியாது. ஆனால் சர்வசாதாரணமாக எல்லா நாட்டுக்கும் போகிறார். அமெரிக்காவுக்கு போய் அங்கேருந்து ப்ரெஸ் மீட்டிங் நடத்துகிறார். அவர் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்துகிறார். அதில் என்ன சொல்கிறார் அவர்? செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்கிறார்? நாங்கள் எங்களுடைய முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹமாஸை ஒழிக்கும் வரை நாங்கள் போராடுவோம். ஹமாஸ் என்னங்க ஒரு தீவிரவாத இயக்கமா? ஹமாஸ் தன்னுடைய நாடு அபகரிக்கப்பட்டு விட்டது என்பதற்காக சுதந்திர போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராளிகள் குழு உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் போராட்டம் நடத்துவதற்கு தன்னுடைய நாடு அபகரிக்கப்படுமையானால், தன்னுடைய நாட்டின் மீது மற்றொரு நாடு போர் தொடுக்குமையானால் அதை எதிர்த்து போராடுவதற்கு உலக சட்டங்களே அனுமதி கொடுக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அதை எதிர்த்து என்ன பண்றான்னு சொன்னா, நெத்தன்யாகு அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நீதிமன்றத்தால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட ஒரு அதிபர் அவர் போயிட்டு என்ன பண்றாரு, அங்க போயிட்டு பிரஸ் மீட்டிங்ல இதெல்லாம் சொல்றாரு. அப்போ சர்வதேச சட்டங்கள் எதையுமே அவர்கள் பின்பற்றுவதில்லை, காலில் போட்டு மிதித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா அப்படின்னு சொல்லி இத்தாலியிலேருந்து இந்த கடற்படை இருக்கு இல்லையா, அதில் சில சமூக ஆர்வலர்கள், அது 1-2 கப்பல் இல்லை, முதல்ல ஒரு 2-3 கப்பல் வந்தது, இப்போ 70க்கும் மேற்பட்ட கப்பல்கள் வந்துச்சு. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த சமூக ஆர்வலர்களை என்ன பண்ணுறான், ட்ரோன் மூலமாக அந்த கப்பலை தாக்குதல் பண்ணி இஸ்ரேலினுடைய கடற்படை போய் அவங்கள முற்றுகையிட்டு அவ்வளோ பேரையும் கைது பண்ணி சிறைச்சாலைகளில் கொண்டு அடைக்கப்படுகின்றார்கள். இதெல்லாம் உலக சட்டங்களுக்கு அப்பட்ட மீறல். உலக சட்டங்களை அப்பட்டமாக மீறக்கூடிய செயல். எந்த நாடு, வேற ஏதாவது ஒரு நாடு இது மாதிரி செஞ்சிருக்குமையானால் எப்போவோ அந்த நாட்டை பயங்கரவாத நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினுடைய சப்போர்ட் இருக்கு, ஐரோப்பாவினுடைய சப்போர்ட் இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான்னு சொன்னா, உலக சட்டங்கள் எதையுமே மதிக்கிறது இல்லை. ஆஸ்பத்திரிகளிலும் மருத்துவமனைகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் குண்டை போடுறது சட்டத்தை மீறிய செயல். உலகளாவிய அந்த போர் வரைமுறைகளை மீறிய செயல். அந்த செயல்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு கொடுக்கும். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த போரின் மூலமாக நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. என்ன தெரிந்துவிட்டது அப்படின்னு சொன்னா, இவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. இவங்க ஈரமே கிடையாது. இவங்க உள்ளத்துல ஈரமே கிடையாது. யூதர்களில் சிலர் இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிடுகின்றாங்க. அதாவது உஹது யுத்தம் என்று நினைக்கின்றார். அந்த யுத்தத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அந்த நேரத்தில் முஹைரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூதர், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தௌராத் வேதத்தை பின்பற்றக்கூடியவராகவும் ரொம்ப நல்ல மனிதராக இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு புறப்பட்டு சென்ற உடனே தன்னுடைய குலத்தாரை போய் கூப்பிடுறார், யூதர்களை போய் கூப்பிடுறார், மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களை கூப்பிடுறார், வாங்க நம்ம இவரோடு சென்று போர் செய்வோம், இவர் இறை தூதர், இவரோடு போய் நம்ம போர் செய்வோம் அப்படின்னா. அன்னைக்கு சனிக்கிழமை. அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, இன்னைக்கு எங்களுக்கு சனிக்கிழமை, எங்களுக்கு நல்ல நாள், நமக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் அது மாதிரி அவங்களுக்கு சனிக்கிழமை, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை எங்களுக்கு நல்ல நாள், அதனால் எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன உடனே அவங்கள் மீது சாபமிட்டு விட்டு இவர் வருகின்றார், வந்து போரில் கலந்து கொண்டு கொல்லப்பட்டு விடுகின்றார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்படுகின்றது, இந்த மாதிரி ஒரு யூதர் வந்தார், வந்து நம்மோடு சேர்ந்து போரிட்டு எதிரிகளோடு போரிட்டு அவர் கொல்லப்பட்டு விட்டான்னு சொன்னோன்னே, அவர் மிகச்சிறந்த ஒரு வேதக்காரராக திகழ்ந்தார், மிகச்சிறந்த ஒரு யூதராக அவர் திகழ்ந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அப்போ யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்லாம் கிடையாது, அதில் நல்லவர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப சொற்பமானவர்கள். இப்போ இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்களும் அமெரிக்காவை ஆட்சி செய்யக்கூடியவர்களும் யாருன்னு பார்த்தா ஜியோனிஸ்டுகள் என்பவர் பயங்கரமானவர்கள். அவர்கள்ட்ட ஈரமே இருக்காது, உள்ளத்தில் அவங்களுக்கு ஈரமே இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் தான் அவர்கள். குழந்தைகளை கொள்றதா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடங்களின் மீது கொண்டு போடுறாங்க, அதெல்லாம் சட்டை பண்ணவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, நாம் தான் சிறந்த படைப்பு. இங்க ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இங்க ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குல்ல, நாங்கள் தான், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே ஒரு கூட்டம் பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் சிறந்தவர்கள் சொல்லி இங்கே சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி யூதர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அல்லாஹ்வினுடைய செல்ல பிள்ளைகள் நாங்கள், அல்லாஹ் எங்களை கொஞ்ச நாளைக்கு தான், குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கொஞ்ச நாளைக்கு தான் எங்களை நரகத்தில் போடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் கேட்குறான், சரி நீங்கள் செல்ல பிள்ளைகள் தானே, நீங்கள் மரணத்தை விரும்புங்களப்பா. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்குறான், மரணத்தை விரும்புங்கள் நீங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு காலத்திலும் இவர்கள் மரணத்தை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஆகவே இவர்கள் நினைத்து கொண்டார்கள் நாம் அல்லாஹ்வினுடைய செல்ல பிள்ளைகள் சொல்லி. ஆனால் அல்லாஹ்வினுடைய தண்டனை இவர்களுக்கும் அரபுகளுக்கும் தான் முதலில் ஏற்பட போகின்றது. அல்லாஹ் இப்போ இந்த போரின் மூலமாக, அல்லாஹ் இதுவரைக்கும் நடந்த போர் 2 ஆண்டுகள் நடந்தது இல்லையா, இந்த போரின் மூலமாக அல்லாஹ் தெளிவாக பிரித்து காண்பிச்சுட்டான் நமக்கு. யார் யார் வந்து இஸ்லாத்திற்காக நிற்கக்கூடியவர்கள், யார் இஸ்லாத்தின் எதிரிகள், யார் இஸ்லாத்துக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள், யார் இஸ்லாத்துக்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் யார். இதுல வந்து ஷியா சன்னி அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஷியா சன்னி என்பதெல்லாம் கிடையாது. யூதர்கள்லேயே நல்லவங்க இருக்கிறாங்கல்ல, அப்போ ஷியாக்களில் நல்லவர்கள் இல்லையா? இதுவே இந்த ஷியா என்ற முகமூடியை போட்டுக்கொண்டு சிலர் வருவார்கள் நம்மிடத்தில். ஈரானில் இருக்கக்கூடியவர்கள் ஷியாக்கள், ஆகவே அவர்களை பின்பற்றக்கூடிய கூடாது என்று அல்லாஹ் தஆலா திருமறையில பல்வேறு வசனங்கள்ல குறிப்பிடுகிறான். என்ன சொல்றான்னா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நான் உங்களுக்கு சிறந்த ஒரு வியாபாரத்தை அறிவித்து தரட்டுமா அல்லாஹ் கேட்கிறான். அது என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது, அவருடைய தூதரின் மீது ஈமான் கொள்வது, அல்லாஹ்வின் வழியில் தங்களுடைய உயிர்களாலும் தங்களுடைய பொருட்களாலும் போரிடுவது, இதுதான் மிகச்சிறந்த வியாபாரம் சொல்லி தராங்க. அல்லாஹ் சாதாரண இது இல்லை. அல்லாஹ்வின் வழியில் போரிடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன அவனுடைய கடனை தவிர அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதாவது அவனுடைய ரத்தம் இந்த பூமியில விழுறதுக்கு முன்னாடி அவனுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடும், அவனுடைய கடனை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்ப அதற்காக போரிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார்? ஹமாஸ். அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் யார்? ஈரான், யமன், அதே மாதிரி லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள், அதே மாதிரி ஈராக்கில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம்,
இவர்கள்தான் உண்மையின் பக்கம் இருக்கின்றார்கள். ஈரான் மீது இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடை, ஏற்கனவே பொருளாதார தடை இருக்கு ஈரான் மீது, பல தசாப்தங்களாக அங்கே பொருளாதார தடைகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடை ஏற்படுத்தப்பட்டு என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த மக்கள் பாருங்க எவ்வளோ பொறுமையோடு இருக்கிறாங்க. ஈரானிய அரசாங்கம் நினைச்சா என்ன பண்ணலாம், அமெரிக்காவோடு கை கோர்த்து கொள்ளலாம்ல. இப்போ அரபு நாடுகள் எப்படி ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிபணிஞ்சு கிடக்கிறாங்களோ, அதே மாதிரி நாங்கள் அமெரிக்காவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொன்னால் நாளைக்கே வந்து என்ன பண்ணுவோம், எல்லா பொருளாதார தடைகளையும் நீக்கி விடுவோம். ஆனால் அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. நாங்கள் வந்து ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிப்போம். ஹமாஸ் யாருங்க? ஹமாஸ் வந்து அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத், நம்ம இருக்கிறவங்கள அந்த கொள்கையை சார்ந்தவர்கள் தான் ஹமாஸ். ஈரான் யாரு? ஷியாக்கள். அவங்க வந்து ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அரபு நாடுகள் எந்த நாடுமே வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது. அப்போ இந்த இஸ்ரேல் வந்து உலகத்தினுடைய எல்லா சட்டங்களையும் அவன் மதிக்கிறதே கிடையாது. உலகளாவிய என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் காலில் போட்டு மிதித்து கொண்டு இருக்கின்றான். அப்போ அவனை எதிர்த்து நம்ம போராடுறது ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கடமையா இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அரபு நாடுகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? துரோகிகளாக இருக்கிறாங்க. அவங்க முஸ்லீம்களுக்கும் இந்த இஸ்லாத்துக்கும் மிக பெரும் ஒரு துரோகிகளாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகின்றார். சரி, இப்போ ஹமாஸுக்கு ஏன் அல்லாஹ் தஆலா உதவி செய்யல அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க. ஏன் உதவி செய்யலைங்க? உலகமே எதிர்த்து நிற்குது அவங்கள. அமெரிக்கா வல்லரசு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இஸ்ரேல் வந்து அவங்க 24 மணி நேரம் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கான் அந்த மக்கள் மீது. ஐரோப்பா நாடுகள் எல்லாமே ஹமாஸை எதிர்த்து நிற்குது. எல்லா அரபு நாடுகள் எல்லாமே இந்த நயவஞ்சக கூட்டங்கள், முஸ்லீம்களிலே இருக்கக்கூடிய நயவஞ்சக கூட்டங்கள் எல்லாருமே சேர்ந்து ஹமாஸை எதிர்க்குது. இவ்வளோ உலகமே எதிர்க்குது. அவங்க ஒரே ஒரு குழு தான் அவங்க எதிர்த்து இத்தனை ஆண்டுகளாக நிற்கிறாங்கல்ல. 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷமா அவங்க போரிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிடிக்கப்பட்ட கைதிகளை இவனால் மீட்க முடியல. நான் மீட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா கண்ட இடத்தெல்லாம் போய் குண்டை போட்டான். பொதுமக்களின் மீது குண்டை போட்டான். ஆனால் அந்த கைதிகளை அவனால் விடுவிக்க முடியவில்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கின்றது. உலக நாடுகள் எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்றான். ஆனா ஹமாஸுக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது. யாரும் சப்போர்ட் கிடையாது. இதுல வேற அங்க ஹமாஸுக்கு உணவுப் பொருட்கள் சென்று விடக்கூடாது என்பதற்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறான். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே அந்த உணவு பத்த இல்லை. அப்ப ஹமாஸ் எப்படி சாப்பிடுவாங்க? இது எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவி தானே. 2 ஆண்டுகள் உலகத்தை எதிர்த்து நிற்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய உதவி மறைமுகமாக அவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால்தான் 2 ஆண்டுகளாக அவங்க தாக்கு பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவனே வர்றான், வந்து என்ன பண்றான், நம்ம ஒப்பந்தம் போட்டுக்கலாம் வாங்க. அப்ப என்ன, தோல்விதான். அவனுக்கு வெற்றி ஒன்றுமே கிடையாது. நாம் நினைப்பதை போன்று அல்லாஹ்வினுடைய உதவி ஏன் வரவில்லை? பெண்கள் குழந்தைகளை அவன் கொள்றான். அதற்கான தண்டனை நிச்சயமாக அவனுக்கு உண்டு. அவனுக்கு துணை போய் கொண்டிருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் நிச்சயமாக தண்டனை இருக்கு. அரபு நாட்டு தலைவர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த அநியாயத்தை எதிர்த்து நிற்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லெபனானில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் ஓட்டுறாரு இல்லையா, டிரைவர், அவர் என்ன பண்ணுறாரு, 2 இஸ்ரேல் வீரர்கள் மீது தாக்குதல் தொடுத்து அவங்க 2 பேரையும் கொலை செஞ்சுறாரு. அவரும் கொல்லப்படுறாரு. அவர் கொல்லப்பட்ட பிறகு அவர் ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறார். அந்த லெட்டரில் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? வெட்ட வெளிச்சமாக்கி விட்டார் அவர் எல்லாத்தையுமே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரபுகளே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் நாட்டுக்குள்ள அவன் வரமாட்டான்னு சொல்லி. உங்க நாட்டுக்குள்ளேயும் வந்து அவன் தாக்குதல் தொடுப்பதற்கு வெகு நாட்கள் ஆகாது. அவர் அந்த லெட்டர்ல எழுதுறார், உங்க நாட்டுக்குள்ளேயும் நுழைந்து
உங்களை தாக்குவதற்கும் வெகு நாட்கள் ஆகாது, அந்த நாட்கள் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். அவர் அந்த லெட்டரில் எழுதுறார். அவ்வளோ உருக்கமாக அந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு 2 பேரை கொண்டுட்டு அவர் வந்து ஷஹீத் ஆவார். இப்போ பாருங்க, இதுதான் நிலைமை. அந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியுது, இவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவனுடைய திட்டம் என்னங்க? அவனுடைய திட்டம் அகண்ட இஸ்ரேல், அதை உருவாக்குவது. அகண்ட இஸ்ரேல் தான் லெபனான், சிரியா, ஈராக், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எகிப்து, சவுதி அரேபியாவினுடைய சில பகுதிகள், இது எல்லாத்தையும் சேர்த்து அகண்ட இஸ்ரேலை உருவாக்குவது, 3ஆம் கோவிலை கட்டுவது. இந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கு இல்லையா, அதை இடித்து விட்டு சாலமன் கோயில் என்று 3வது கோயிலை கட்டுவது. இதுதான் அவனுடைய நோக்கம். அதற்காக அவன் திட்டங்களை வகுத்து கொண்டு அவன் கரெக்டா போயிட்டே இருக்கிறான். இது வந்து இந்த அரபு நாட்டு தலைவர்களுக்கு தெரியாதா என்ன? அவர்களுடைய அரசவை அறிஞர்களாக இருக்கிறாங்களே உலமாக்கள், அந்த அரபு நாட்டினுடைய அரசவை, எல்லா உலமாக்களையும் நான் சொல்லவில்லை, நிறைய உலமாக்கள் இந்த அநியாயத்தை எதிர்த்து பேசியதற்காகவே அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளுக்குள் இருக்கின்றார்கள். அந்த உலமாக்களை சொல்லவில்லை. சில உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போதைக்கு அப்படின்னு. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அவன் போடுற அந்த திட்டம் என்ன? அகண்ட இஸ்ரேல். அதை உருவாக்குவதற்காக எதை வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கின்றேன். குழந்தைய கொல்லுவேன், பெண்களை கொல்லுவேன், பப்ளிக்கை கொல்லுவேன், பள்ளிக்கூடங்களின் மீது கொண்டு போடுவேன், அதே மாதிரி ஆஸ்பத்திரிகளின் மீது கொண்டு போடுவேன், எதை வேணாலும் செய்வேன், என்னுடைய திட்டத்தில் நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த அரபுகள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? அவனுக்கு வால் பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம என்னங்க செய்யணும்? நம்ம இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? இந்த 2 வருஷம் போர், இந்த பாலஸ்தீன மீட்பு போர் 2 ஆண்டுகளை 734 நாட்களை கடந்து விட்டது. இன்னைக்கு 735வது நாள். இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கானா? இப்போ நேற்று ஒப்பந்தம் நடைபெற்றுள்ளது. இந்த ஒப்பந்தம் அவன் மீற மாட்டானா? நிச்சயமாக மீறுவான் பாருங்க. அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். முஸ்லிம்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஹமாஸுக்கும் அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக எப்படி ஹுதைபியா ஒப்பந்தம் நடைபெற்றதோ, சஹாபாக்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? ஹுதைபியா ஒப்பந்தத்தை பார்த்து அப்படி வெறுத்து போயிருந்தாங்க சஹாபாக்கள். அவ்வளோ அநியாயமான ஒப்பந்தமா இருந்தது. ஆனால் அல்லாஹ் அது வெற்றியான ஒப்பந்தம் சொல்றோம். சூரத்துல் ஃபத்ஹ் அப்படிங்கிற ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி வச்சு, நபியே மிகப்பெரிய ஒரு வெற்றி இது அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். ஆனா சஹாபாக்கள்லாம் அந்த அத்தியாயம் இறங்குவதற்கு முன்பு வரைக்கும் ரொம்ப கவலையில இருந்தாங்க. அதே மாதிரி அல்லாஹ் இந்த வெற்றியை நம்ம கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நம்ம வந்து நன்றாக இந்த உலகை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வந்து ஷியா சன்னி என்ற முகமூடியை போட்டுக்கொண்டு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க? அவங்க ஷியாக்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு காலத்திலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஷியாக்கள் தான் இன்னைக்கு அவங்க கொள்கைகள் மாறுபாடான கொள்கைகளாக இருக்கலாம். அவங்களுடைய கொள்கைகளில் நமக்கு உடன்பாடு கிடையாது. அவங்க வந்து சில கொள்கைகள், அதாவது இப்போ நம்ம இதில் எத்தனை பிரிவுகள் இருக்கு? சுன்னத்துல் ஜமாத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்கு? யாரையாவது நம்ம காஃபிர்னு சொல்றோமா? இல்லை இல்லையா? ஒரே ஒரு கூட்டத்தை மட்டும் நம்ம காஃபிர்னு சொல்றோம். நபின்னு வாதிடுகின்றார்கள்ல காதியானிகள், அவங்கள பார்த்து நம்ம காஃபிர்னு சொல்றோம். அதே மாதிரி ஷியாக்களிலும் ஒரு கூட்டம் இருக்கு, நுசைரியா அப்படின்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கிறாங்க. அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் அந்தஸ்துக்கு உயர்த்துவார்கள். அதனால அவர்கள் காஃபிர்னு ஷியாக்களே ஃபத்வா கொடுத்துருக்காங்க. நம்ம காதியானிகளை எப்படி காஃபிர்கள் நம்ம ஃபத்வா கொடுக்குறோமோ, அதே மாதிரி ஷியாக்களே வந்து நுசைரியா என்று சொல்லப்படக்கூடியவர்களை காஃபிர்கள் ஃபத்வா கொடுத்துட்டாங்க. மற்றபடி இஸ்னா அஷரியா இருக்கிறாங்க, மற்ற பிரிவுகள் இருக்கிறாங்க. இவங்க யாரையும் நம்ம காஃபிர்லாம் நம்ம ஃபத்வாலாம் கொடுக்க முடியாது. நம்முடைய சகோதரர்கள் அவங்க, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஷியாக்கள் அவங்க வந்து அவங்க கொள்கை தெரியுமா அப்படின்னு சொல்லிலாம் வீடியோக்கள் வரும். அதை பார்த்து நீங்க ஏமாந்து
இன்னைக்கு ஹமாஸுக்கு முழுமையான ஆதரவை தெரிவிக்கக்கூடியவர்கள் ஈரான் தான். அவன் நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் அவங்க வந்து அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டுட்டு நல்ல லக்ஸரியா வாழ்ந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு அரபு நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க லக்ஸரியாவே வாழ்ந்து பழகிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப அந்த சுகத்தை விடுறதுக்கு அவங்களுக்கு முடியல. வகுன், இந்த உலகத்தின் மீதான வகுன் அவங்க உள்ளத்தில் குடிகொண்டு விட்டு அரபு நாட்டு தலைவர்களுக்கு. அப்ப அந்த லக்ஸரியா வாழ்ந்து பழகிட்டாங்க இல்லையா, அதை விட்டுட்டு இப்போ போறான். அப்படி பயந்து அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், போர் வந்து கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் மீது ஏன் போர் கடமையாக்கப்படவில்லைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. போர் கடமையாக்கப்பட்ட உடனே அவங்க கண்கள் அப்படியே மேலே குத்திக்கிச்சு. மேலே குத்திக்கிட்டு அப்படியே உண்மை அப்படியே ஏதோ ஒரு நோயாளி பார்ப்பதை போன்று உங்களை பார்த்து விட்டு அல்லாஹ் இவ்வளோ சீக்கிரத்தில் எங்கள் மீது ஏன் இந்த போரை கடமையாக்கி விட்டான் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் என்று அந்த முனாஃபிக்கீன்களை பார்த்து அல்லாஹ் கேட்குறான்ல. அது வந்து இந்த அரபு நாட்டு தலைவர்களுக்கு பொருந்தும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் என்பது இப்போ தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த போரினுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும்? இதற்கு பின்பு நடக்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள் 20 அம்ச அந்த ஒப்பந்தத்தை வந்து அந்த அமெரிக்க அதிபர் வெளியிட்டிருக்கிறாரு. அதில் ஹமாஸ் வந்து தன்னுடைய ஆயுதங்களை வந்து அவங்க வந்து கலைந்து விட வேண்டும், ஹமாஸ் வந்து பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடாது, அவங்க வெளியேறிட வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறோம். இது முதல் ஒப்பந்தம் இப்போ வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஹமாஸ் வந்து பிடித்திருக்கக்கூடிய அந்த கைதிகளை விடுவிச்சுட்டாங்கன்னா பாலஸ்தீனத்தினுடைய அந்த பகுதிகளில் இருந்து நாங்கள் பின்வாங்கிக் கொள்கின்றோம். இஸ்ரேலிய படைகளை முழுமையாக பின்வாங்குறோம், முழுமையாக போக மாட்டோம், பின்வாங்கிக் கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இவன் எத்தனை வாட்டி இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுப்பார்கள்? இந்த ஜியோனிஸ்டுகள் வாக்குறுதியை கொடுத்துவிட்டு மீறுவது தான் இவர்களுடைய செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் வந்து இந்த பாலஸ்தீன மக்களுக்கு முழு பாலஸ்தீனமும் வெற்றி பெற்று விட்டது என்ற அந்த நற்செய்தியை கேட்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. அது அதிவிரைவில் இன்ஷா அல்லாஹ் வரத்தான் போகின்றது. என்றால் அதற்கான அறிகுறிகள் இப்போவே தென்பட்டு கொண்டிருக்கின்றன. ஹமாஸ் வந்து சாதாரண ஒரு சின்ன குழு தான். அந்த குழு வந்து உலகத்தையே எதிர்த்து 2 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஹமாஸ் கிட்ட பணிஞ்சு போய் நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஹமாஸ் சொல்லவே இல்லை. ஹமாஸ் வந்து நாங்கள் ஒப்பந்தம் போடுறோம்னு சொல்லவே இல்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்துதான் வல்லரசு நாடுகள் என்று தங்களை பீற்றிக் கொள்கின்ற அந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் ஹமாஸிடம் வந்து பணிந்தார்கள். அப்போ ஹமாஸ் ஒரு மூச்சு விட்டுருக்கலாமே, நம்ம மக்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லா உணவு அவங்களுக்கு கிடைத்து நல்லா சாப்பிடட்டுமே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் நம்முடைய மக்கள். அந்த மக்களை பார்த்தாங்க ஹமாஸ் வந்து, அவங்களுடைய மக்களை, அவங்களுடைய பிரஜைகளை பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, இந்த ஒப்பந்தத்துக்கு அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த போர் இதோடு நிறுத்தப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில். அதே நேரத்தில் இந்த போர் வந்து நீடிப்பதற்கான காரண காரியங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. ஏனென்றால் அவனுடைய திட்டமே வேறு. அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு பிரித்து காண்பிச்சுட்டான். யார் துரோகிகள், யார் எதிரிகள், யார் இந்த இஸ்லாத்துக்காக போராடக்கூடியவர்கள். உங்களுக்குள்ள நீங்கள் பிரிவினை போட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்தி விட்டான். இப்போ அடுத்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வினுடைய உதவி மறைமுகமாக இப்போதும் அவங்களுக்கு ஹமாஸுக்கு உதவி இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இன்னும் பெரிய உதவியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்து நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பான். ஏனென்றால் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு வசனத்தில் 3வது அத்தியாயம் 179வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதாவது இந்த முஃமின்களிலிருந்து கெட்டவர்களை பிரித்து எடுக்கணும். அல்லாஹ்வினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், முஃமின்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள யார் அந்த சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்கீன்கள்லாம் அப்படியே முஃமின்களோடு கலந்து இருந்தாங்க. அவங்கள பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுத்துட்டு முஃமின்களை மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வினுடைய நோக்கம். அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு வசனத்திலே அதை குறிப்பிடுகின்றான். அதே மாதிரி ஹமாஸ் தானே முதல்ல போய் தாக்குதல் தொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்குறாங்க.
பல தசாப்தங்களாக இஸ்ரேல் தான் அவங்கள் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டே இருந்தது. திறந்த வெளி சிறைச்சாலையை போன்றுதான் பாலஸ்தீனம் இருந்ததுங்க. சாதாரணமாக இருக்க இல்லை. எதுவுமே ஒரு விமானம் கூட அங்கே வந்து இறங்கவே முடியாது. ஒரு விமானம் கூட வந்து அங்கே லேண்ட் ஆக முடியாது. அதாவது மின்சாரம், தண்ணீர் எல்லாமே இஸ்ரேலினுடைய கையில் தான் இருக்குது. மின்சாரத்தெல்லாம் எப்போவோ கட் பண்ணிட்டான் அந்த மக்களுக்கு. அவன் தண்ணீரையும் கட் பண்ணிட்டான், உணவையும் கட் பண்ணிட்டான். இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மக்கள் இருந்து கொண்டு இருப்பார்கள், அங்கே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். எல்லா பில்டிங்கையும் எல்லா வீடுகளையும் இடிச்சிட்டு இந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க அந்த மக்கள். பல தசாப்தங்களாக இதே நிலைமையில் தான் அந்த மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ எவ்வளோதான் அந்த மக்கள் பொறுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான், வெஸ்ட் பேங்கை வந்து முழுமையாக இன்னைக்கு 80% மேலே அதை கைப்பற்றிட்டான். யூதா சமாரியா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த மூதாதையர்கள் வாழ்ந்தாங்களாங்க. அந்த மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் இது. அதனால இந்த இடம் வெஸ்ட் பேங்க் இருக்கு இல்லையா, அது யூதா சமாரியார்கள் வாழ்ந்த இடம். அதனால அந்த இடம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி 80% இன்னைக்கு கைப்பற்றி அவன் வைத்து கொண்டிருக்கின்றான். அப்போ இவ்வளோ அநியாயம், அட்டூழியம் இந்த போருக்கு முன்னாடி சொல்கிறேன், போருக்கு பின்னாடி இல்லை, போருக்கு முன்னாடியே இவ்வளோ அநியாயம் மட்டுமே. அந்த மக்கள் வந்து இஸ்ரேலுக்குள்ளே போக முடியாது, வெளியில் போயிட்டு உள்ளே வர முடியாது. இந்த மாதிரி அநியாயங்கள், அட்டூழியங்கள் இழைக்கப்பட்டு கொண்டிருந்தது பல தசாப்தங்களாக. கொஞ்ச நாள் இல்லை, 1900 எப்போ இஸ்ரேல் உருவாயிச்சோ அப்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற்றங்களை அவன் ஏற்படுத்தி மக்களை அப்படியே அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். திறந்தவெளி சிறைச்சாலையாகத்தான் அது இருந்தது பாலஸ்தீன். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க ஹமாஸ், இதுக்கு மேலே நம்ம ரெண்டாவது அவன் திட்டம் போட்டுறான். இந்த டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அமெரிக்க அதிபர், இவர் இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தபோது என்ன பண்ணுறாங்க, ஒரு திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பைத்துல் முகத்தஸை இடிச்சிட்டு அங்கே 3வது கோயிலை கட்டணும். அதனால தான் ஜெருசலத்தை இஸ்ரேலினுடைய தலைநகராக அறிவித்தார். தெரியுமா? இந்த டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்பு ஆட்சியில் இருந்தார்ல, அப்போ ஜெருசலம் பாலஸ்தீனத்தினுடைய தலைநகராக தான் இருந்தது. அதை வந்து இஸ்ரேலினுடைய தலைநகராக அவர் அறிவிச்சார். அறிவிச்சு என்ன பண்ணுறாங்க, 3வது கோயிலை அங்கே அந்த பைத்துல் முகத்தஸை இடித்து விட்டு 3வது கோயிலை கட்ட வேண்டும் என்று முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி முழு பாலஸ்தீனத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் ஹமாஸ் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நம்ம பொறுத்தா